ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் போர்டில் கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வால்யூமில் இருக்கிற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஈஸியாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சாப்டர் எடுத்து அதில் டாபிக் வைஸ் போக போகிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு 12th ஸ்டேட் போர்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற 3 சாப்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். Second chapter carbonyl compounds and carboxylic acids. Third chapter organic nitrogen compounds. See, actually organic chemistry அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் குரூப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டரில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னா ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சாப்டர் இருக்குன்னு அர்த்தம். ஈத்தர்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்டு ஈத்தர்ஸ் அப்படிங்கிற சாப்டரு 2 ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்தது. ஒன்று ஆல்கஹால், இன்னொன்று ஈத்தர். ஃபைன். இதே மாதிரி செகண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் போனோம்னா, செகண்ட் சாப்டர் போனோம்னா அதில் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் வரும் அப்படின்னா, ஆல்டிஹைடை பற்றியும் கீட்டோன்ஸை பற்றியும் இந்த சாப்டர் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆல்டிஹைட் கீட்டோன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அதாவது RCOOH பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் சாப்டரில் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா, ஆல்டிஹைடு, கீட்டோனு, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், இந்த 3 ஃபங்க்ஷனல் குரூப் இன்வால்வ் ஆகிருக்கு. தேர்ட் சாப்டர் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். இதில் என்னென்ன மெஜாரிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எது அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து அமைன், இன்னொன்று வந்து அமைடு. இந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப் பற்றி தான் இந்த தேர்ட் சாப்டர். ஸோ இதில் ஜென்ரலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னாலும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஜென்ரலாக என்ன படிப்போம் அப்படின்னா இதுதான் படிப்போம். என்னன்னா பிபியு. பிபியூன்னு ஒன்றும் கிடையாது. ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ். ஸோ நீங்கள் எந்த ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எந்த ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு எடுத்துட்டேன்னா, இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸில் ஆல்கஹாலை பற்றி நான் என்ன படிக்க போகிறேன்னா, ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன், ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டிஸ், ஆல்கஹாலோட யூசஸ், அவ்வளோதான். இதுதான் நான் படிக்க போகிறேன். இதை தவிர வேறு என்ன படிப்பேன்னா, டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் படிப்பேன். இவ்வளோதான் ஜென்ரலாக நான் ஆல்கஹாலை பற்றி படிக்க போகிறது. அதே மாதிரி நீங்கள் ஈத்தர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஈத்தரோட ப்ரிப்பரேஷன், ஈத்தரோட ப்ராப்பர்ட்டிஸ், ஈத்தரோட யூசஸ், இந்த 3 டாபிக் தான் நம்ம படிக்க போகிறோம். எதில்? ஈத்தர்ஸில். ஸோ இந்த 3 டாபிக் வந்து காமன். எதுக்கு? எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்புமே காமன். இப்போ நீங்கள் ஆல்டிகைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைடு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிகைடு, யூசஸ் ஆஃப் ஆல்டிகைடு. அதே மாதிரி நீங்கள் கீட்டோன் எடுத்துக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கீட்டோன், யூசஸ் ஆஃப் கீட்டோன்ஸ். ஸோ அதனால தான் இந்த பிபியூ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்ஸுமே இதை பற்றி தான் நீங்கள் படிப்பீங்க. அதாவது எப்படி அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் குரூப்பை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், இதோட ப்ராப்பர்ட்டிஸில் என்ன, ரைட்? அங்கே அந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்ன அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் போனோம்னா அங்கே நமக்கு கிடைக்கிறது தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அங்கே நமக்கு கிடைக்கிறதா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், அது சொல்யூபிலிட்டி, மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணுது. ஸோ அதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாவே கெமிக்கல் ரியாக்ஷன், ரைட்? இப்போ நான் ஆல்டிகைடு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆல்டிகைடு இப்போ என் கையில் இருக்குது. இப்போ அந்த ஆல்டிகைடு மற்ற காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் பண்ணும், அது எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுதான் ஜென்ரலாகவே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி. சிம்பிளாக சொல்லணும்னா 3 லெட்டரில் அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்பையும் கொண்டு வரலாம். பிபியூ, ரைட்? நீங்கள் எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வேணாலும் எடுத்துக்கங்க. அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் குரூப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை எங்கே யூஸ் பண்ணலாம், இதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஃபைன். ஸோ இந்த கிளாஸ்லேருந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன்.
கிளியராக புரியும், எந்த டவுட்டும் இருக்காது. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் டவுட் எல்லாம் கேட்கலாம். கிளாஸ் எப்படி அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிற சாப்டர் என்ன அப்படின்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்டு ஈத்தர்ஸ். இது தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் எப்படி போவேன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கை தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் பேஜ் வைஸ் போக மாட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி தான் போகும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் கிளியராக பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போவோம். ஸோ டாபிக் வைஸ் போகிறதுனால உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். ஸோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிரேட் 12 ஸ்டேட் போர்டு தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 சாப்டர் விதமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் ஆல்கஹால் ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்தது. செகண்ட் சாப்டர் ஆல்டிகைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் 3 ஃபங்க்ஷனல் குரூப் இன்வால்வ் ஆகிருக்கும். தேர்ட் சாப்டர் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். அதில் அமைட்ஸ் அமைடு ஃபைன் அமைன்ஸ் அமைடு இந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப்பும் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப் பற்றி தான் தேர்ட் சாப்டர் ஃபுல்லாமே. ஸோ இப்போ இதில் ஜென்ரலாக எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்ஸையும் எப்படி தனித்தனியாக படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துட்டிங்கன்னா அதை பற்றி பிபியூ ப்ரிப்பரேஷன் எப்படி, ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி, ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படின்னு படிச்சுட்டு அதோட யூசஸ் முடிஞ்சு. அடுத்து செகண்ட் ஃபங்க்ஷனல் குரூப், அடுத்த ஃபங்க்ஷனல் குரூப்னு இப்படியே ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ஸோ அவங்க இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸுங்கிற ஒரு சாப்டர் எடுத்துட்டோம்னா அதில் ஆல்கஹாலோட பிபியூ, ஈத்தரோட பிபியூ, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஜ் வைஸ் நான் போக மாட்டேன், டாபிக் வைஸ் தான் போவேன். ஸோ இப்போ நான் எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்டு ஈத்தர்ஸ். ஓகே ஃபைன். ஸோ நம்ம இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அப்படிங்கிற சாப்டர் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா ஆல்கஹால்ஸ் ஈத்தர்ஸ் இந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப்பை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப் பற்றி தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஆல்கஹால்ஸ், இந்த ஆல்கஹால்ஸ் பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்கஹால்ஸில் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அலிஃபேட்டிக், அரோமேட்டிக் அப்படிங்கிற 2 ஃபார்ம் இருக்கும். ஃபைன். அதே மாதிரி நீங்கள் ஆல்கஹால் எடுத்துட்டிங்கன்னா அதில் அலிஃபேட்டிக் ஆல்கஹால், அரோமேட்டிக் ஆல்கஹால் அப்படிங்கிற 2 நேச்சர் இருக்கும். சரி, அலிஃபேட்டிக்னா என்ன, அரோமேட்டிக்னா என்ன அப்படிங்கிறத நான் என்னோட இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அரோமேட்டிக் அப்படின்னாவே ஃபினைல் காம்பவுண்டு கூட ஃபங்க்ஷனல் குரூப்பு அட்டாச் ஆகிருக்குங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ஃபினைல் பென்சீன் ரிங். ஸோ இந்த பென்சீன் ரிங்கில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு பதிலாக அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு பாண்ட் ஆகிருக்கும். ஸோ அரோமேட்டிக் ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அலிஃபேட்டிக் ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அரோமேட்டிக் ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டிஸ், அலிஃபேட்டிக் ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டிஸ், அரோமேட்டிக் ஆல்கஹாலோட யூசஸ், அலிஃபேட்டிக் ஆல்கஹாலோட யூசஸ். ஃபைன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அதோட என்னென்ன டைப் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அப்படிங்கிற மேஜர் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் தான். ஸோ எதோட ப்ரிப்பரேஷன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ் அதோட ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபைன். இந்த வீடியோலையும் சரி, அடுத்து நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோலையும் சரி அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸோட ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம் வித் டீட்டெயில்டு மெக்கானிசம் எல்லாம் கிளியராக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. எப்படி ரியாக்ஷன் ப்ராடக்ட் வந்துச்சு அப்படிங்கிறது, இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரீஜென்ட்டோட வேலை என்னங்கிறதையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபியூ, ரைட், பிபியூ ஆஃப் ஆல்கஹால்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். அந்த ப்ரிப்பரேஷனில் எது தான் பார்க்க போகிறோம், அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ்ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ஓப்பன் செயின் ஆல்கஹால்ஸ். ரைட். ஸோ இந்த ஓப்பன் செயின் ஆல்கஹால்ஸில் என்ன சிம்பிள் தோ எத்தனால், ப்ரோப்பனால், ஃபைன், பியூட்டனால். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதுக்கு அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ். ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலிஃபேட்டிக் ஆல்கஹால் என்ன மெத்தட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரம் கிரிக்னார்ட் ரீஜென்ட். ஸோ இப்போ நம்ம ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், கிரிக்னார்ட் ரீஜென்ட்லேருந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்.
ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிக்னார் ரீஜென்ட் அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். கிரிக்னார் ரீஜென்ட் அப்படிங்கிறது ஆர் பாண்ட் எம்ஜிஎக்ஸ். ஃபைன். ஸோ இந்த ஆர் எம்ஜிஎக்ஸில் ஆர்னா என்னன்னா, ஆர்னா உங்களுக்கே தெரியும், அல்கைல் குரூப்ஸ். ஸோ இந்த அல்கைல் குரூப் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அல்கேன் எடுத்துட்டு அந்த அல்கேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்கும்? அல்கைல் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு அல்கேன் எடுத்துக்கங்க. நான் இங்கே மீத்தேன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மீத்தேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? CH3. இது ஒரு அல்கைல் குரூப். ஓகே. ஸோ எல்லா அல்கைல் குரூப்ஸோட நேமும் எதில் தான் முடியும்னா ஒயல்ல தான் முடியும். ஸோ இங்கே மீத்தேன்லேருந்து CH3 கிடைச்சதுனால இதோட பேர் மெத்தில் அல்கைல் குரூப். ஃபைன். ஸோ இது மீத்தேனு. மீத்தேனுக்கு அப்புறம் ஈத்தேன் வரும். ஈத்தேனுக்கு அப்புறம் ப்ரோப்பேன். ஸோ எல்லா அல்கேன்லேருந்து ஒவ்வொரு அல்கேன்லேருந்து ஒவ்வொரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு நிறைய அல்கைல் குரூப்ஸ் கிடைச்சிட்டே போகும். இங்கே நான் எடுத்திருக்கிறது மெத்தில். மெத்திலுக்கு அப்புறம் எத்தில். எத்திலுக்கு அப்புறம் ப்ரொப்பைல். ப்ரொப்பைலுக்கு அப்புறம் பியூடைல். அது அப்படி போய்கிட்டே இருக்கும். ஃபைன். ஸோ இங்கே நான் ஜென்ரலாக ஆர் அப்படிங்கிற ஒன்று தான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஆர் அப்படிங்கிறது அல்கைல் குரூப். எல்லா அல்கைல் குரூப்லேயும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா அல்கைல் குரூப்லேயும் மேஜர் கான்ஸ்டிடியூயன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன். ஃபைன். மேஜர் கான்ஸ்டிடியூயன்ட், சாரி, இது அல்கைல் குரூப் கிடையாது, இதுதான் அல்கைல் குரூப். இதில் மேஜர் கான்ஸ்டிடியூயன்ட் என்னன்னா கார்பன், ரைட்? மேஜர் காம்பனண்ட் கார்பன். ஸோ இங்கே இதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிற கிரிக்னார் ரீஜென்ட்ல பூரா இங்கே ஆர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்க போறேன்னா கார்பனே எடுத்துக்க போறேன், ரைட்? ஏன்னா அந்த அல்கைல் குரூப்ல கார்பன்ங்கிறது ஒன் ஆஃப் தி மேஜர் காம்பனன்ட், மெயின் காம்பனன்ட். ஸோ அதனால இதை நான் கார்பனே மென்ஷன் பண்ணிக்க போறேன். ஸோ உங்களுக்கு ரியாக்ஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த டைப், இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் இந்த கிரிக்னார் ரீஜென்ட்ல எடுத்துட்டு இதுலேருந்து தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த CMgX, அதாவது RMgXல R இஸ் நத்திங் பட் அல்கைல் குரூப், கரெக்டா? R இஸ் நத்திங் பட் அல்கைல் குரூப். அதோட மேஜர் காம்பனன்ட் கார்பன். ஃபைன். அப்போ எல்லா கிரிக்னார் ரீஜென்ட்லையும் கார்பன் டைரக்டாக எது கூட அட்டாச் ஆயிருக்கு? மெக்னீஷியம் கூட அட்டாச் ஆயிருக்கு. மெக்னீஷியம் என்ன அப்படின்னா, மெக்னீஷியம்ங்கிறது இது ஒரு மெட்டல். ஓகே, இது ஒரு மெட்டல். கார்பன் நான் மெட்டல். ஸோ ஒரு நான் மெட்டல் எது கூட அட்டாச் ஆயிருக்கு? மெட்டல் கூட அட்டாச் ஆயிருக்கு, பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு, ரைட்? ஒரு நான் மெட்டல் டைரக்டா எது கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு? மெட்டல் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இப்போ மெட்டல் கூட கம்பேர் பண்ணும்போது நான் மெட்டலுக்கு ஓகே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம், கரெக்டா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம், ரைட்? மெட்டல் கூட கம்பேர் பண்ணும்போது நான் மெட்டலுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னாவே என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆட்டம் இருக்கு, ஒன்று கார்பன், இன்னொன்று மெக்னீஷியம். ஸோ 2 ஆட்டமோட சைஸு ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ இந்த 2 ஆட்டம்லையும் சைஸ் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு நான் சொல்லும் போதே அதோட எலக்ட்ரானை பிடிச்சி எலக்ட்ரானை புல் பண்ணுற எபிலிட்டியும் என்ன இருக்குன்னா மாறும். ஃபைன். ஸோ இப்போ இந்த கார்பனுக்கு மெக்னீஷியமுக்கு இடையில ஒரு பாண்ட் இருக்கு. அந்த பாண்டில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 2 எலக்ட்ரான்ஸுக்காகவும் இந்த கார்பனும் மெக்னீஷியமும் போட்டி போடும், ரைட்? எந்த ஆட்டம் ஃபர்ஸ்ட் இந்த 2 எலக்ட்ரான்ஸையும் பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிறது தான் அந்த போட்டியே. அதில் எதுதான் கண்டிப்பாக ஜெயிக்குன்னா கார்பன். ஏன்னா கார்பனுக்கு என்ன அதிகம்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னது? எபிலிட்டி டு புல் ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஸோ கம்பேர் பண்ணும்போது கார்பன் ஈஸியாக எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுத்துரும். அப்போ கார்பனை சுற்றி எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் அப்படியே உள்ளே வருங்கிறது அர்த்தம் கிடையாது. இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, மெக்னீஷியமோட எலக்ட்ரான், இது இன்னும் கொஞ்சம் இப்போ கார்பன் பக்கத்தில் வந்துடும், அவ்வளோதான். அதுதான் அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோட நேச்சர். அப்போ கார்பனை சுற்றி எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னா கார்பனுக்கு நம்ம என்ன சார்ஜ் கொடுக்கலாம்? நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம். ஃபைன். கார்பனுக்கு நம்ம என்ன சார்ஜ் கொடுக்கலாம்? நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம். அப்போ எம்ஜிக்கு என்ன சார்ஜ் போயிடும்? பாசிட்டிவ் சார்ஜ் போயிடும். ஓகே, எம்ஜிக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே நமக்கு RMgXல எப்பவுமே ஆரோட சார்ஜ் என்னது? மைனஸ். எம்ஜியோட சார்ஜ் பிளஸ். ஃபைன். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு RMgXல R எப்படி நெகட்டிவ் சார்ஜ், எம்ஜி எப்படி பாசிட்டிவ் சார்ஜ்னு வந்துடும். ஆக்சுவலி இது கம்ப்ளீட் நெகட்டிவ் கம்ப்ளீட் பாசிட்டிவ் கிடையாது. டோ நெகட்டிவ் டோ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் வந்துடுறது கிடையாது, அதோட பொசிஷன் மட்டும்தான் மாறும்.
ஸோ அதனால் பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம். ஃபைன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்.